ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பழைய சோறு பற்றி தான் பார்க்க போகிறோம். பழைய சோறு, பழைய சாதம், நீராகாரம், கஞ்சி, தண்ணி சாப்பாடு அப்படின்னு அந்த அந்த ஊர் வட்டார மொழிக்கு தகுந்தபடி நம்ம வந்து பழைய சோறு வந்து சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பழைய சோறு சாப்பிட்றது வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு வந்து தெரியல. ஒருவேளை பழைய சோறு அப்படின்னா அடித்தட்டு மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுனால என்னவோ, இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல. இப்போல்லாம் நம்ம வந்து இந்த பொருள் வந்து மிச்சமானாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சோறு வந்து அதிகமாகிட்டுனா ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் வந்து சூடு பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றோம். அந்த ரீசன்லாங்களையோ என்னமோ இப்போ நம்ம வந்து பழைய சோறு சாப்பிட்றதே நம்ம வந்து டோட்டலாக விட்டுட்டோம். ஆனால் பழைய சோறில் வந்து நம்ம உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து அதை தெரிஞ்சது தான் இப்போ வந்து ஹோட்டலில் வந்து ஃபெர்மெண்டட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சாதம் வந்து சர்வ் பண்ணுறாங்க. பழைய சாதம் பற்றி ஒரு வந்து பழமொழி அல்லது ஒரு சொலவடைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்று நீர் வந்து வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டும் போக்கும். அதாவது சோற்றில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து வாதம் பித்தம் இதெல்லாம் சமநிலையில் வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சோறு வந்து அமிர்தத்துக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புல நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான நிறைய நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து இந்த பழைய சாதத்தில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, பழைய சாதம் வந்து நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்தே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி வந்து இந்த பழைய சாதம் உருவாச்சுன்னா, அதாவது சோறு வந்து மிச்சமாயிட்டுனா இப்போல்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அப்போ வந்து அதை கெடாமல் பாதுகாக்கணும் என்ன பண்ணுறது, அப்படியே வந்து வச்சா அது வந்து கெட்டு போயிடும். அதனால் அதில் வந்து தண்ணி ஊற்றி வந்து வச்சாங்க. இதை தான் வந்து நம்ம நொதித்தல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நொதித்தல் மெத்தடில் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு உணவுப் பொருளை வந்து கெடாமல் பாதுகாக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு புது உணவுப் பொருளை வந்து தயாரிக்க முடியும். இப்போ வந்து தோசை மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அரைச்சிட்டு நம்ம உடனே இட்லி தோசை செய்கிறது இல்லையா, ஒரு 8 மணி நேரம் விட்டு மறுநாள் தானே செய்கிறோம். அதுவும் அப்போ வந்து ஒரு புது உணவுப் பொருள் உருவாகுது. அதே மாதிரி தான் பால்லேருந்து தயிர் உருவாகிறதும் இந்த நொதித்தல் மெத்தடில் தான். இப்படி இந்த நொதித்தல் ஊறுகாய் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதும் இந்த நொதித்தல் மெத்தட் தான். இப்படி நொதித்தல் மெத்தடில் நம்ம வந்து ஒரு உணவுப் பொருளை வந்து தயார் பண்ணும்போது அதில் வந்து கொஞ்சம் வந்து புளிப்பு சுவை வந்து அதிகமானதாக இருக்கும். சரி, ஓகே. அது எப்படி ஒரு நாள் ஒரு 12 மணி நேரம் தண்ணியில் ஊறிட்டுனா அந்த சோறில் வந்து சத்து வந்து அதிகமாகிடுமான்னு கேட்டால் ஆமாங்க. இப்போ நார்மலாக நம்ம சோறு பொங்கி இன்றைக்கி சாப்பிடக்கூடிய ஒரு சோறு 100 கிராம் சோறில் வந்து 3 மில்லிகிராம் இருக்கக்கூடிய இரும்பு சத்து வந்து பழைய சாதமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதில் சாப்பிடும்போது 73 மில்லிகிராம் இரும்பு சத்து அதிகமாகுது. அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம ரைஸில் வந்து பைட்டிக் அமிலம் அப்படிங்கிற காம்போனண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பைட்டிக் அமிலம் வந்து நம்ம சோறில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், அயன், கால்சியம் இந்த நிறைய நுண்ணூட்டச்சத்துக்கள் இந்த பைட்டிக் அமிலத்தோடு இறுக்கமாக பிணைக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் அளவு சத்து தான் நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்குது. அதுவே இந்த மாதிரி பழைய சாதமாக மாற்றும் போது அந்த பழைய தண்ணி ஊற்றி வைக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல நுண்ணுயிர்கள் பெறுவதனால அந்த நுண்ணுயிர்கள்லாம் இந்த பைட்டிக் ஆசிடை வந்து செரிச்சிறதுனால இந்த பிணைப்புலாம் லேசாகி நிறைய அளவு ஊட்டச்சத்து வந்து நமக்கு கிடைக்குது. நம்ம உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நுண்ணுயிரிகள் இந்த பழைய சாதத்தில் இருக்கனால நம்மளுடைய முழு உடல் ஆரோக்கியத்துக்கும் பழைய சாதம் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பழைய சாதம் வந்து சாப்பிட்றதுனால உடல் வந்து குளிர்ச்சி ஆகுது அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் காலையில் நம்ம கொஞ்சம் பழைய சாதம் சாப்பிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லும் சுறுசுறுப்பாக இருக்கும்ன்றாங்க. அப்புறம் அல்சர் வந்து குறையுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதத்தில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எலும்போட டென்சிட்டி வந்து அதிகமாகுது. எலும்பு சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பழைய சாதத்தில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மலச்சிக்கல் வந்து அதிகமாக இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து மலச்சிக்கல், அதாவது அகத்தின் அளவு முகத்துக்கு தெரியும் அப்படின்னால அந்த மாதிரி உடலில் ஒரு பிரச்சனை இருந்தாலே நமக்கு வந்து நிறைய நம்ம ஸ்கின்னில் தெரியும். இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலே நம்ம ஸ்கின்னு முகம்லாம் வந்து கிளியராக இருக்காது. இந்த மாதிரி பழைய சாதம் வந்து நம்ம
டயட்டில் வந்து சேர்த்துக்கும் போது தோல் அலர்ஜி, தோல் நோயெல்லாம் சீக்கிரமாக குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் க்ளோ ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பழைய சோறில் வந்து மெக்னீசியம், செலினியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்து இந்த மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வர்றதே வந்து அவாய்ட் பண்ணுது பழைய சாதம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்பாங்க. அதாவது சாப்பிட்ட உடனே ஒருத்தங்களுக்கு டாய்லெட் போகணுன்னு தோணும், இல்லை சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இந்த பழைய சோறு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மெடிசனாகவே கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சோறில் வந்து இப்போ வந்து நம்ம பாடியிலே வந்து பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரெயின் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி அடுத்து செகண்ட் பிரெயின்னு சொல்லிட்டு நம்மளோட குடல் பகுதி, இந்த வயிற்று பகுதியை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ப்ராசஸ் எல்லாமே நடந்தால் தான் நம்ம ஹோல் பாடியும் நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த மாதிரி குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான நல்ல பாக்டீரியா வந்து பழைய சோறில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பழைய சோற்றில் இருக்குது அப்படின்னாங்க. அது போக பழைய சோறு வந்து சாப்பிட்டா வந்து வெயிட் போடும், தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தப்பான இது. எந்த சாப்பாடுமே நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது வெயிட் போடும், தூக்கம் வரும். அது வந்து தப்பான இது. பழைய சோறு வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் பழைய சோறு வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா சளி பிடிக்கிற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக வேறு எந்த ப்ராப்ளம் வந்து பழைய சோறில் இல்லை. இப்போ வந்து பழைய சோறு வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பழைய சோறு வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த இப்போ இனிமேல் வந்து ரொம்ப ஹீட் வந்து அதிகமாக போகுது. ஆனால் நம்ம இந்தியா வந்து எப்போவுமே ஒரு 10 மாதமே ஹீட்டாக இருக்கக்கூடியது தான். ஒரு 2 மாதம் தான் ஹீட் இல்லாமல் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் நம்மளோட இதுக்கு வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து பழைய சோறு வந்து சாப்பிட்றது வந்து ஒரு பெஸ்ட்டான இது. பழைய சோறு வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னா நிறைய வந்து எடுத்துக்க வேண்டாம். அதாவது நம்மளுக்கு கண்டிப்பாகவே நம்ம பழைய சோறு சாப்பிடணும். நம்மளுக்கு எவ்வளோ சோறு தேவையோ அது போக கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து சோறு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு மிச்ச சோறை ஒரு மத்தியானத்துக்கு அப்புறமா ஒரு ஈவினிங்காக அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும். மினிமம் ஒரு 12 மணி நேரமாவது இருக்கணும். அந்த பழைய சோறை வந்து புளிக்க வைக்கணும். அட்லீஸ்ட் 12 மணி நேரத்துலேருந்து நல்லது. ஒரு 15 மணி நேரத்துக்கு மேலே இதான சோறு வந்து வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறாங்க. அந்த சோறில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய சோறு தான். காலையில் அந்த சோறு தண்ணியை வந்து நீராகாரம் இல்லை நீச்சல் தண்ணின்பாங்க, அதை குடிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுவாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் ஹெல்த்தியாக இருந்ததுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க. அதில் வந்து இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து இந்த பழைய சாதம் அவங்க வந்து எடுத்துக்கிட்டது தான். இந்த நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ நம்மளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்தபடி இல்லை எனக்கு வெயிட் போட்டுரும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க வந்து டெய்லி வந்து பழைய சாதம் சாப்பிட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 2 நாளாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சோறு வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை டெய்லியுமே நம்ம சாப்பிட்டா வந்து நல்லது தான். ஆனால் அது வந்து டெய்லி சாப்பிட்றது முடியாது அப்படின்னா கொஞ்சமாக வந்து அந்த பழைய சோறு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்னா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு உருண்டை அளவு சோறு எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு, மோர், சின்ன வெங்காயம்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட்டா நம்ம வந்து டெய்லியுமே சாப்பிடலாம். நம்ம வந்து உடம்பு வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை அப்படி இல்லை கொஞ்சமாக நான் வந்து சாப்பிட விரும்புகிறேன்னா ஒரு வாரத்தில் 3 நாள் 2 நாள் கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். பழைய சோறு சாப்பிடும்போது நிறைய இப்போ அன்றைக்கி வச்ச காய்கறி குழம்பு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஊறுகாய், மோர் மிளகா அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழைய சோறு சாப்பிடுங்க, ரொம்ப கூலாக இருங்க. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட டயட்டில் வந்து பழைய சோறு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.